சென்னை திருவொற்றியூர் 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் தலைமையில் பாலகிருஷ்ணா காலனியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் வட்ட செயலாளர் கவி சதீஷ்குமார், மாநகராட்சி உதவி பொறியாளர் கமலக்கண்ணன், சுகாதார ஆய்வாளர் சாருமதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது சாத்தங்காடு சாலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை விரட்டி கடிக்கும் நாய் தொல்லைக்கு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாத்தூர் ஊராட்சியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை வாரசந்தை அமைக்கப்படுகிறது. இங்கு காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்படுகிறது. ஊராட்சிக்கு சொந்தமான காட்டேரி குளக்கரையில் ஓராண்டுக்கு மேலாக அமைக்கப்படும் கடைகளுக்கு தலா 50 முதல் 100 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு ஊராட்சிக்கு வருமானம் இருந்து வந்தது. இந்நிலையில் சந்தை கடைகளில் வசூலிக்கப்படும் பணத்தை ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஒப்படைக்காமல் ஊராட்சி செயலர் கையாடல் செய்ததாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தி உள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள கருங்குழி பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு வடலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் யோகா பயிற்சி உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பேனா உள்ளிட்ட எழுது உபகரணங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்வில் ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் புருஷோத்தமன், கருங்குழி பள்ளியில் தலைமை ஆசிரியர் கனகசபை, வடலூர் ரோட்டரி சங்க தலைவர் மகாராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் 99வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலைக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக விவசாய பட்ஜெட்டில் அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலையில் சின்ன வெங்காயம், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை வைத்துக் கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு சார்பில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. வருகிற 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியை பெருந்திரளான பொதுமக்களும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் நாள்தோறும் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசூர் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் எண்ணத்தில் அனைவரும் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்று தனது சொந்த செலவில் புத்தகங்களை வாங்கி கொடுத்து அசத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்வான 926 பேருக்கு உடற்தகுதி தேர்வு கடலூர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதற்காக முதல் நாளில் 470 பேர் சான்றிதழ் சரிபார்ப்பு, மார்பளவு, உயரம் சரிபார்த்தல், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து 2வது நாளில் 456 பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், எந்தவித புகாருக்கும் இடமளிக்காத வகையில் தேர்வை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றார். மேலும் பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கூரகனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணன். இந்த நிலையில் இவரது வீட்டில் வளர்த்து வந்த நாய் கர்ப்பமாக இருப்பதை அறிந்த உரிமையாளர் நாய்க்கு வளையல், புத்தாடை, பூ, பழங்கள் வைத்து கிராம பெண்கள் பாட்டு பாடி நாய்க்கு வளைகாப்பு நடத்தி உள்ளனர். மேலும் வளைகாப்பு நடத்தியதோடு கிராமத்திற்கு விருந்தளித்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லாத மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது.
அந்த வகையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு எடப்பாடி நகர்மன்ற தலைவரும் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான DSM பாஷா 2023 முதல் 2024ஆம் ஆண்டை சேர்ந்த 311 மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பால்ராஜ் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் BBS என்ற பெயரில் அம்சவர்தன் என்ற இளைஞர் IT நிறுவனம் தொடங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நிறுவனம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டிலேயே நிறுவனர் அம்சவர்தன் தனது ஊழியர்களுக்கு விலை உயர்ந்த கார் பரிசாக வழங்க முடிவெடுத்தார். தனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த 5 பெண் ஊழியர்கள், 6 ஆண் ஊழியர்கள் என 11 பேரை தேர்வு செய்து அவர்களை குடும்பத்துடன் வரவழைத்து விலை உயர்ந்த புதிய கார் சாவியை வழங்கியுள்ளார். இந்த பணி தொடரும் என நிறுவனர் அம்சவர்தன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தஞ்சை மட்டுமின்றி தேனி, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 காளைகள் மற்றும் 350 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் வெற்றி பெறும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் உடனுக்குடன் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.